ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்கு தான் 11th 12th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃபல் எக்ஸாமினேஷன் 12th இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, 20 ஒன்வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 20 ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக இதில் வந்து ஆன்சர் கீயும் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்காக ஆன்சர் வந்து தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கீழே ஆன்சர் கீஸ் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். சரியா, ஏன்னா நல்லபடியாக நீங்கள் எக்ஸாமுக்கு சப்போஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை இதே கொஸ்டின் பேப்பர்ஸே உங்களுக்கு வரலாம். சரியா, அதனால் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரியா, அதே மாதிரி இந்த சூஸ் தி ரைட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த அப்ரிவேஷன் ஜிஎஸ்டி கேட்குறதுக்கு பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக்கே நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சரியா, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்லாம் நீங்கள் எப்போயுமே என்ன பண்ண வச்சுக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, நமக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டா வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்லாம் மைண்டில் வச்சுக்கணும். சரியா, அதே மாதிரி பார்ட் 2ல் செக்ஷன் 1 பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பொயட்டிக் லைனில் நம்ம எப்படி நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இதோட ஆன்சர்ஸும் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தா உங்களுக்கு பின்னாடி வந்து கொடுத்துருக்கேன், அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 2 வந்து பாருங்கள். அதாவது டூவர்ஸ் டைரக்டட் எனி ஆன்சர் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. எனி 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன்டூ இன்டைரக்ட் ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சேஞ்ச் இன்டூ பேசிவ் வாய்ஸு, அதுக்கப்புறம் சிங்கிள் சென்டென்ஸுக்கு என்ன சொல்லி பார்த்தா ரீரைட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து பார்ட் 3ல் வந்து செக்ஷன் 1ல் எப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் எனி 2 ஆஃப் தி ஃபாலோயிங் ரெஃபரன்ஸ் இன் டு தி கான்டெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க. சரியா, இதே கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் பேராகிராஃப் வந்து எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். இது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். 2 ஜென்டில்மென் ஆஃப் எரோரா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் தி ரூல் ஆஃப் தி ரோட். சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃபு, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் தி வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நமக்கு வந்து அதான் ஆன்சர் தி ஃபாலோயிங் பேராகிராஃப் 150 வேர்ட்ஸ் டெவலப்பிங் தி ஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒன்று எழுதணும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து மேக் சம்மரி ஆஃப் தி ஃபாலோயிங் பேசேஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் வந்து ரைட் ஏ லெட்டர் டு மேனேஜர் ஆஃப் வேவ்ஸ் ஃபர்னிச்சர் கம்பெனி ஆர்டரிங் தி ஃபர்னிச்சர் இன் தி கோச்சிங் சென்டர் இன்க்ளூடிங் தி ஃபர்னிச்சர் நம்பர் ஆஃப் பீசஸ் அண்ட் த மோட் ஆஃப் பேமெண்ட் அண்ட் த டைம் அண்ட் டெலிவரி ஆப்ஷன்ஸ், இது எல்லாமே என்னன்னு சொல்லி எழுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒன்வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே இந்த பின்னாடி இந்த ஆன்சர் கீழே நம்ம என்னாச்சு பார்த்தோம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.